ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போதைக்கு ரீசெண்டாக நிறைய மூவிஸ் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் சில பெஸ்ட்டான மூவிஸை மட்டும் தான் இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடேட்டர் பேட்லேண்ட்ஸோட மூவி இப்போ நம்ம இந்தியாவிலேயும் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்டோட தான். ஸோ இன்கேஸ் ப்ரோ ஒரு நல்ல ப்ரெடேட்டர் லைக் ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை இப்போ போய் தேட்டரில் பாருங்கள். நான் பார்த்துட்டேன், பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக தனியாக ஒரு வீடியோ தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பை த வே இதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ப்ரெடேட்டர்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி கிளான்லாம் இருக்கும். அண்ட் அதுக்காக அவர் வந்து இன்னொரு செம்ம பெரிய ஒரு ஹண்டர் ப்ரெடேட்டரை சாவச்சா தான் அவங்க ஃபேமிலி உள்ளே சேர்த்துப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு மெயினான ஒரு ப்ரிடேட்டராக தான் நம்ம ஹீரோ மாதிரி இவர் வந்து வேற ஒரு பிளானெட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டரை சாவடிக்கிறதுக்காக. அண்ட் அங்கே வந்து எப்படி ஒரு ரோபோட்டை மீட் பண்ணுறாரு. அண்ட் அவர் அந்த மிஷினில் பாஸ் ஆனாரா இல்லையா அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பொறுமையாக இந்த படத்தில் பார்க்கலாம். ஃபுல் ஃபாரஸ்ட் லொக்கேஷனாக இருக்கும். புதுசான சில வெப்பன்ஸு டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. அப்படியே கோர் ப்ரிடேட்டர் மூவி எப்படி இருக்கணுமோ பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனோட மூவியை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லிமிட்டடான தேட்டர்ஸில் வந்து ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. பட் கோர் வந்து லைக் நெட்ஃப்ளிக்ஸோட மூவி தான். அண்ட் இப்போ தான் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு. IMDb 7.7. அண்ட் என்ன ப்ரோ கான்செப்ட்னா நீங்கள் ஃப்ராங்கன்ஸ்டைனோட ஸ்டோரி வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மேட் சயின்டிஸ்ட்டு ஜீனியஸ் அவர் எப்படி ஒரு மான்ஸ்டரை உருவாக்குறாரு. அண்ட் அந்த மான்ஸ்டர் வந்து போக வந்து நிறைய விஷயம் கற்றுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இவருக்கு அது ஆபத்தான சுச்சுவேஷனாக மாறிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைனு. அண்ட் இப்போ அதே பேஸ் பண்ணி தான் என் இப்போ மூவியை கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக நம்ம ஆஸ்கர் ஐசக் தான் மெயின் ஃப்ராங்கன்ஸ்டைனோட கேரக்டராக நடிச்சிருக்காரு. நீங்கள் உள்ள ஒரு டார்க்கர் தீமோட செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. லைக் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியை நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் ஒரு நல்ல மூவி இருக்கணும்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோட இருக்கா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்டன் ஹால்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்குது. சீசன் 1 வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது சீசன் 2 ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் எனக்கு பர்சனலி இந்த சீரிஸ் பற்றி தெரியாது, ஏன்னா நானும் பார்க்கல. ஜஸ்ட் ஜென்ரல் ஒரு அவுட்லைன் மட்டும் தெரியும். ஒரு யூரோப் சைட் மாதிரி தான். ப்ளஸ் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஹை சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு காலேஜ். அண்ட் அங்கே வந்து எப்படி வந்து நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ப்ளஸ் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க லவ் ஸ்டோரி அந்த மாதிரியாக தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி சீசன் 1 நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சீரிஸாக இருந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ சீசன் 2 எப்போ வருதுன்னு. இப்போ சீசன் 2 வரை இனிஷியல் 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீக்லி வந்து சிங்கிள் எபிசோடாக ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் அந்த ரொமான்ஸ் அந்த ட்ராமா கேட்டகிரி எல்லாம் பிடிக்கணும்னா இந்த சீரிஸை வேணால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்கேஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூ ஸ்டூட் பைன்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 8 எபிசோட்ஸ். அண்ட் இப்போதைக்கு IMDb 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் போப்போ அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிரும். பை த வே ஒரு க்ரைம் த்ரில்லரான சீரிஸ். அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 மெயினாக உமன்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டை சாவடிக்கலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அது எதுக்கு ஏன் அதெல்லாம் நீங்கள் ஸ்டோரியில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களோட பிளானை சொதப்புறதுக்கே இன்னொரு ஆள் வந்து உள்ளே வராரு. அண்ட் அவன் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். ஸோ அதில் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, ஃபைனலி அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்களா இல்லையா நீங்கள் பொறுமையாக இந்த ஒரு க்ரைம் த்ரில்லரான சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்கேஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்லோ ட்ராமா பேசலாம் பிடிக்கும்னா அவங்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெத் பை லைட்னிங்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான மினி சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 4 எபிசோட் தான் நான் பார்த்து முடிச்சிட்டேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த 1800 டைமில் அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும், அதில் என்னென்ன பாலிட்டிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிட்டுருக்கு, அண்ட் அதில் எப்படி ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்து ஒரு எலெக்ட் ஆகிருக்காரு, இன்னொரு கேரக்டர் வந்து நல்லபடியாக காமிப்பாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு ஜேர்னி எப்படி போயிருக்கு அதை வந்து அப்படியே ஃபுல் பீரியாடிக் ட்ராமா மாதிரி ஒரு சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. புரியுது, நிறைய பேர் நம்ம பொலிட்டிக்கல் ட்ராமானாலே பிடிக்காது, என்ன ப்ரோ பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது புரியுது. பட் அதுலேயும் ஒரு கேட்டகிரி கான்செப்ட் இருக்குது. அண்ட் அதில் இது செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தர அந்த ஒரு ஸ்பீச்சும் சரி அந்த டைமில் ரியலாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூரியஸாகவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்கேஸ் சில பேருக்கு லைக் யாருக்கெல்லாம் பொலிட்டிக்கல் ட்ராமா பிடிக்கணும் அவங்களாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சம் வைஸ் நீங்கள் ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு கிடையாது. அண்ட் இப்போதைக்கு நம்ம தி ஃபேண்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் நல்லபடியாக இப்போ நம்ம தமிழ் டப்டோட ஆக்சுவலி டிஸ்னி சைடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான். பை த IMDb 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. யாரெல்லாம் தேட்டரில் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ இல்லை தேட்டரில் பார்த்தோம் இன்னொரு தடவை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க இப்போதைக்கு டேட்டா போய் பார்த்துடலாம். ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரையும் ஒரு நல்ல மூவி. ஏன்னா மார்வல் சைட்லேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொண்டு வந்தாங்க. கடைசியில் அந்த ஒரு ஜெஜான்டிக்கான ஸ்கேலான ஒரு வியூஸ் எல்லாம் சில காமிச்சிருப்பாங்க, சீன்ஸ் எல்லாம்
ஒர்த்தாக இருந்திருக்கு. அண்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் ஸ்டோரியோடு அவங்க வந்திருக்காங்க. புரியுது, ஃபேண்டாஸ்டிக் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஆல்ரெடி இதுங்க 2-3 மூவிஸ்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து அதோட ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் வந்து லைக் ஒரு கொஞ்சம் பார்க்கும்போது அந்த 90s வைபவம் இருக்கும், ப்ளஸ் டோட்டல் வேறு ஒரு டைமென்ஷனு. ஸோ அதில் அவங்க ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் சில சின்ன மூவிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ்கேட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம மார்கன் ரூபி தான் உள்ள வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அசாசின் ப்ளஸ் அந்த நியூ நாரான்ல கான்செப்டாக சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு லைட்னிங் எஃபெக்ட், அந்த மாதிரியான ஒரு மூவி தான். ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ராமா வைஸில் தான் இருக்கும். அண்ட் மெயின் அவங்க ஃபீமேல் லீட் வச்சே கொண்டு போயிருப்பாங்க. கோர் கான்செப்ட் இங்கே ஒரு அசாசின், இங்கே ஒரு ரிவெஞ்ச் மோடில் இருக்காங்க. அண்ட் அதில் எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் அது ரொம்பவே ஒரு ஸ்லோ பேஸோடு கொண்டு போயிருப்பாங்க. இன்கேஸ் பார்க்கணுன்னா ட்ரை பண்ணுங்கள். மிச்சம் வைஸ் இதை நீங்கள் நார்மலாக ஸ்கிப் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்க் நன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நியூவான மூவி இப்போது இது கூட நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் சைடில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொரியன் மூவி தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஒரு ஹாரர் கான்செப்டான மூவி தான். ஸோ ஜென்ரலாகவே ஹாரர் மூவிஸ்க்குலாம் IMDbலாம் கம்மியாக தான் ரேட்டிங் தருவாங்க. பட் அவங்கவுங்க லைக் ஹாரர் மூவி லவ்வர்ஸ் சொன்னால் இந்த படத்தை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு நன்னோட கான்செப்ட் வைஸில் தான் வந்து என்டையர் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இவங்க எப்படி சில இடத்துல போயிட்டு அந்த எக்ஸோசம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அது வச்சு அப்படியே ஸ்டோரி ஃபுல்லாக போயிட்டுருக்கும். பட் என்ன அந்த டார்க்கர் டோனு அதெல்லாம் நல்லபடியாகவே பண்ணியிருக்காங்க. கொரியன் ஹாரர் மூவிஸ்க்கும் ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்களுக்காக இந்த படம். அண்ட் ஃபைனல் நம்ம பேட் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. 2024 ரிலீஸ் ஆனது. இப்போது தமிழ் டப்டோட லைன்ஸ்கேட் ஆப்பில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.2. இது நம்ம போன லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் மிஸ் பண்ணிட்டேன். பை த வே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லைன்ஸ்கேட் வந்து ரீசெண்டாக நிறைய மூவிஸ் வந்து தமிழ் டப்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதில் இது ஒரு மூவி தான். அண்ட் இது வந்து ஆக்சுவலி நிறைய இடத்துல சில சீன்ஸாக நீங்கள் வந்து அங்கங்கே பார்த்துருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வந்து சீட் பண்ணுவாங்க. அது வந்து பயங்கரமாக வந்து அவங்க எக்ஸாம் டைமில் வந்து சீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சீட்டிங்கெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது. அண்ட் இது லைக் இவங்கள வச்சு இன்னும் வேறு விஷயங்கள்லாம் வந்து அப்படியே ஸ்டோரி வைஸில் கொண்டு போயிடுவாங்க. பட் அது வந்து அதான் சொல்கிறேன், அந்த உங்கள் ஜீனியஸ் மைண்டு பட் அது பேட் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு தான் அவங்களை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வைஸில் வேணால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சில சீன்ஸ்க்காக என்டையர் படத்தை பார்த்துனே சொல்லலாம். மிச்சம் வைஸ் மூவி ஆல்ரவுண்டாக எடுத்தோன்னா ஒரு நார்மலான மூவி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் சீரீஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இப்போதைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மூவின்னு எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக ப்ரெடேட்டர், ஃப்ராங்கென்ஸ்டைனு அண்ட் நம்ம டெட் பை லைட்னிங் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் வேறு நீங்கள் லைக் எந்த மூவி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அந்த சீரீஸோ அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது. லைக் அவங்களோட தாட்ஸ் ரிவ்யூஸ்லாம் அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணலாம். பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே Tamil Dub. See you in the next video. Bye guys.